இந்தியாவுல மட்டும் வருஷத்துக்கு 60,000 பேர் பாம்பு கடியால இறந்து போறாங்க. இதுல பெரும்பான்மையான மரணங்கள் சரியான முதலுதவி கிடைக்கப்பெறாமலோ அல்லது மருத்துவ சிகிச்சை சரியாம செய்ய முடியாமலோ தான் இந்த மரணங்கள் நடக்குது. பொதுவா சினிமாக்கள்ல ஒரு காட்சி நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒருத்தர் பாம்பு கடிச்சிடும், கடிச்ச உடனே அதுக்கு மேல ஒரு இறுக்கமா ஒரு கயிறால கட்டுவாங்க. இல்லனா பாம்பு கடிச்ச இடத்த ஒரு கத்தியால கீறி அல்லது வாயால கடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இதுதான் பாம்பு கடிக்கான முதலுதவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். பாம்பால் கடிக்கப்பட்ட நபரை உடனே அந்த இடத்த விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தணும். அவரை எந்த நேரத்திலையும் பயமுறுத்தக்கூடாது, பதட்டப்பட வைக்க கூடாது. அவரோட உடல்ல ஏதாவது இறுக்கமான பொருட்கள், கயிறு, வாட்ச், செயின், இந்த மாதிரி இறுக்கமான பொருட்கள் இருந்தா உடனே அதை கலத்திடணும். பாம்பு கடித்தா செய்யவே கூடாதவையில முக்கியமானது வாயால கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடாது. அப்படி உறிஞ்சி எடுக்கும் போது விஷம் நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கத்தியால் அந்த இடத்த கீறி அதுல இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியிடக்கூடாது. அதனால அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக மரணங்கள் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு கட்டு போடுறது. இந்த கட்டு போடும் போது எந்த இடத்துல கட்டு போட்டோமோ அதுக்கு கீழே விஷத்தன்மையோட ரத்தம் அப்படியே கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல ரத்தத்தோட அடர்த்தி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவீன சிகிச்சை முறைப்படி நீங்க விஷமுறிவு மருந்து உடம்புக்குள்ள கொடுக்கும் போது இந்த கட்டை அவுத்தே ஆகணும். இந்த கட்டை அவுக்கும் போது அந்த பகுதியில தேங்கி இருந்த ரத்தம் அதிக அழுத்தத்தோட அதிக வேகமாக என்ன பண்ணனா உடம்பு முழுசும் பறக்கும். இதனால உடலின் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் செயலுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல நம்ம இதயத்தால அந்த ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இதயம் செயலுக்கு வாய்ப்பு இருக்கு. மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சோ எந்த நேரத்திலும் பாம்பு கடித்த இடத்திற்கு மேல கட்டு போட்டு அந்த ரத்தத்தை பரவிடாம தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தவறான முதலுதவியை பண்ணவே கூடாது. அது போலவே பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேல ஐஸ் வச்சு அந்த இடத்த சரி பண்றதோ இல்ல அதுக்கு மேல இறுக்கமான பேண்டேஜ்கள் போடுறதோ பண்ணவே கூடாத விஷயங்கள். நம்ம ஊர்ல சரியான மருத்துவ முறைகள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் இல்ல தனியார் மருத்துவமனைகளில விஷமுறிவுக்கு பெயர் பெற்ற மருத்துவமனைகளுக்கு உடனடியா எடுத்துட்டு போங்க. முடிஞ்சா இந்த நபரை உட்கார வைக்கும் போது பாம்பு கடித்த இடம் இதய துடிப்புக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை சுயநினைவோட வச்சுக்கிறது முயற்சி பண்ணணும். என்ன பாம்பு கடிச்சது அப்படிங்கிற அடையாளங்களை கண்டறிந்து வைத்துக்கிறது சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு வழிவகையா இருக்கும். முதலுதவி கொடுக்கும் போது மிக முக்கியமானது சரியா கொடுக்கறது, பதட்டப்படாம கொடுக்கறது. பி சேஃப் மக்களே.